யார் இவன்? எந்த நிழலில் இருந்து வந்தார்? பஞ்சு போல் மெல்லியவன், கல் போல் நெஞ்சமோ. சாதி என்ற சங்கிலியை அறுத்தவன், அடிமைத்தனம் என்ற பெயரை அழித்தவன். நிழலாக வாழ்ந்த காலத்தின் சத்தம் வெளிச்சமாக வந்தான். எண்ணத்தின் ரத்தம் சாதி ஒரு கட்டடமா என்று கேட்டான். அதில் இருந்து வெளிவர மனிதர் எங்கே என்று பேசியவன். நானும் உன் தோழன்தான் என்று கூறியவன். நாட்டுக்கு ஒரு சீரமைப்பாளரானவன். அரசியல் அல்ல, அழிவதையும் வாழ்வதையும் ஒரே நேரத்தில் புரிந்தவன். அந்த சகோதரத்துவம் ஏன் அவன் சொன்னான்? சாதி காயம் என்பதை கண்களில் பார்த்தான். அழகு கோவில் வாசலிலேயே நின்று நீயும் நானும் சமம் என்று எழுந்து சொன்னான். அவர்தான் டாக்டர் அம்பேத்கர். டாக்டர் அம்பேத்கர் 1891 ஏப்ரல் மாதம் 14 மத்திய பிரதேசத்தில் உள்ள மவுல் என்ற கிராமத்தில் ஒரு மகார் குடும்பத்தில் பிறந்தார். அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட்டனர். இதன் காரணமாகவே அம்பேத்கர் சிறு வயது முதலே கடுமையான சமூக பாகுபாடுகளையும் அவமானங்களையும் சந்திக்க நேரிட்டது. அவருடைய தந்தை ராம்ஜி மாலோஜி சக்பால் பிரிட்டிஷ் ராணுவத்தில் பணிபுரிந்து வந்தார். தனது குழந்தைகளின் கல்விக்கு அவர் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார். தனது வாழ்க்கைக்கு துன்பங்களையும் இன்னல்களையும் படிக்கட்டாய் கொண்டிருந்த அவர் சிறு வயதிலேயே பீமாராவ் பல்வேறு கொடுமைகளை அனுபவித்தார். பள்ளியில் மற்ற மாணவர்களுடன் அமர அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. குடிப்பதற்காக தண்ணீர் கூட மற்றவர்களின் தயவில்லாமல் கிடைக்காது. ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது தூரமாக உட்கார வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருந்தது. இந்த அவமானங்களை அவர் மனதில் ஆழமாக தாக்கத்தை ஏற்படுத்தியது. சமூக தடைகள் பல இருந்த போதிலும் அம்பேத்கரின் தந்தை அவரை விடாமுயற்சியுடன் படிக்க வைத்தார். சதாரா நகரில் அவர் தனது ஆரம்ப கல்வியை முடித்தார். பின்னர் மும்பையில் உள்ள எல்பன்ஸ்டோன் ஹைஸ்கூலில் படித்தார். அவரது திறமையை கண்ட பரோடா நாட்டு மன்னர் சாயாஜிரா கைக்வாட் அவருக்கு உதவிக்கரம் நீட்டினார். அவரது உதவியால் அம்பேத்கர் 1912 மும்பை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார். தொடர்ந்து படிக்க வேண்டும் என்று ஆர்வத்தினால் பரோடா மன்னரின் உதவியுடன் 1913 அமெரிக்க சென்றார். கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்த பொருளாதாரமும் அரசியல் அறிவியலும் மற்றும் சமூகவியல் ஆகிய பாடங்களில் முதுகலை பட்டம் பெற்றார். 1916 பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாணான நதிகளின் பரிணாமம் என்ற ஆய்விற்கான முனைவர் பட்டமும் பெற்றார். லண்டனில் உள்ள ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் சேர்ந்து மறுபடியும் அவருடைய படிப்பை தொடர்ந்தார். ஆனால் நிதி நெருக்கடி காரணமாக அவர் பாதியிலேயே இருந்து திரும்ப வேண்டிய சூழ்நிலை உண்டானது. சிறிது காலம் பரோடா மன்னரின் அரசவையில் பணியாற்றிய அம்பேத்கர் மீண்டும் அவருக்கு சாதி பாகுபாடு கொடுமை அவர் சந்தித்தார். மறுபடியும் பரோடா மன்னரின் உதவியுடன் லண்டனுக்கே திரும்பி சென்றார். அங்கு சட்ட படிப்பில் பாரிஸ்டர் பட்டமும் பெற்றார். ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் டிஎஸ்சி பட்டமும் பெற்றார். பின்பு ஜெர்மனியில் சிறிது காலம் தங்கி தனது படிப்பை தொடர்ந்த அவர் அவருடைய கல்வி அறிவு பறந்து விரிந்ததாகவும் ஆழமானதாகவும் ஆனது. அம்பேத்கர் ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமைகளுக்காகவும் சமூக நீதிக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அவர் தீண்டாமைக்கு எதிராக தீவிரமாக போராடினார். 1924 ஒதுக்கப்பட்டோர் நல சங்கம் என்ற அமைப்பை நிறுவினார். இதன் மூலம் ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி, பொருளாதாரம் மற்றும் சமூக மேம்பாட்டிற்கான பல நடவடிக்கைகளை எடுத்தார். அவர் மூக் நாயக், அதாவது ஊமையின் தலைவர், ஒதுக்கப்பட்ட இந்தியா போன்ற பத்திரிகைகளை தொடங்கினார். ஒதுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஒலித்தார். வைக்கம் சத்தியாகிரகம் போன்ற ஆலை நுழைவு போராட்டங்களில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். பொது குளங்களில் தண்ணீர் எடுக்க உரிமை மறுக்கப்பட்டவர்களுக்காக ஆதரவாகவும் அவர் போராடினார். இந்திய அரசியலில் ஒரு முக்கிய நபராக விளங்கிய டாக்டர் அம்பேத்கர் அவர் பம்பாய் சட்டமன்ற உறுப்பினராகவும் பின்னர் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
இந்திய அரசியலமைப்பு நிர்ணயிக்கப்பட்ட சபையின் வரைவு குழுவில் தலைவராகவும் அவர் நியமிக்கப்பட்டார். இந்த வரலாறு ஒரு பெரிய திருப்புமுனையாகவே அமைந்தது. டாக்டர் அம்பேத்கர் தலைமையிலான குழு உலகின் பல்வேறு நாடுகளில் அரசியல் அமைப்புகளை ஆராய்ந்து இந்தியாவிற்கான ஒரு சிறந்த அரசியல் அமைப்பை உருவாக்கியது. சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற விழுமியங்களை அடிப்படையாக கொண்டு இந்திய அரசியலமைப்பை உருவாக்கினார். குறிப்பாக ஒதுக்கப்பட்ட மற்றும் சிறுபான்மை மக்களுக்கான உரிமைகளுக்கு அரசியல் அமைப்பில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. அவரது சட்ட அறிவு, நிர்வாகத் திறமை மற்றும் தொலைநோக்கு பார்வை ஆகியவற்றை இந்திய அரசியல் அமைப்பை ஒரு வலிமையான மற்றும் நீதியான ஆவணமாக வடிவமைக்க பெரிதும் உதவியது. அடிப்படை உரிமைகள், வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் சுதந்திரமான நீதித்துறை போன்ற அம்சங்களை அம்பேத்கர் தொலைநோக்கு பார்வையின் வெளிப்பாடுகளாகவே இருந்தது. இந்திய அரசியல் அமைப்பு 1950ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த பிறகு டாக்டர் அம்பேத்கர் சட்ட அமைச்சராக பணியாற்றினார். ஆனால் சில கொள்கை வேறுபாடுகள் காரணமாக அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். தனது வாழ்நாள் முழுவதும் இந்த சமூகத்தில் நிலவிய சாதி பாகுபாட்டை எதிர்த்து போராடிய அம்பேத்கர் இறுதியில் புத்த மதத்தின் மீது ஈடுபாடு கொண்டார். 1956ஆம் ஆண்டு நாக்பூரில் லட்சக்கணக்கான தனது ஆதரவாளர்களுடன் அவர் பௌத்த மதத்தை தழுவினார். பௌத்தம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை போதிப்பதால் அவர் இந்த முடிவை எடுத்தார். இந்திய அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு வந்து 6 வருஷம் கழித்து அவர் இயற்கை தழுவினார். அவருடைய மறைவு இந்தியாவிற்கு ஒரு பேரிழப்பாகவே இருந்தது.